பெரியபட்டினம் 10ஆம் நூற்றாண்டுல பாண்டியர்கள் ஆட்சி காலத்துல பராக்கிரமப்பட்டினம்னு அழைக்கப்பட்டிருக்கு. 12ஆம் நூற்றாண்டுல திருப்புல்லானி கோவில உள்ள கல்வெட்டுகளின்படி பவித்திர மாணிக்கப்பட்டினம்னு அழைக்கப்பட்டிருக்கு. தமிழ்ல கடலோர நகரங்கள் அப்புறம் துறைமுக நகரங்கள் எல்லாமே பட்டினம்னு அழைக்கப்படும். பண்டைய காலங்கள்ல இந்த பகுதி தென்னிந்தியாவுடைய மிகப்பெரிய அப்புறம் முதன்மையான சர்வதேச கடல்வழி துறைமுகமா விளங்குச்சு. அதனால 17ஆம் நூற்றாண்டுல இருந்து பெரியபட்டினம்னு அழைக்கப்பட்டு வருது. 13ஆம் நூற்றாண்டுல பாறை கற்களால் கட்டப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த ஜும்மா பள்ளிவாசல். பெரியபட்டினம்ல நிறைய பள்ளிவாசல் அமைஞ்சிருக்கு. இது பெரியபட்டினம் ஊரோட பஸ் ஸ்டாண்டு. பெரியபட்டினம் பொறுத்தளவுக்கு வெத்தலை சாகுபடிக்கு ரொம்ப ஃபேமஸ். ஆனா இப்ப படிப்படியா எல்லாமே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்டல் கிளியரா பீஸ்ஃபுல்லா அமைஞ்சிருக்கிற பெரியபட்டினம் கடற்கரை. மெயினா பெரியபட்டினம்னு நேம் சொன்னோன்னா ஞாபகத்துக்கு வர்றது ஸ்போர்ட்ஸ். அதுலயும் அக்யூரேட்டா ஃபுட்பால் தான் எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரும். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் சூப்பர் லீக் ஃபுட்பால் கமெண்ட்ரி இருக்குல்ல, அதுல என்ன சொல்றாங்கன்னு நீங்களே கேளுங்க. நீங்க இப்ப ரீசெண்டா ராமநாதபுரம் போனேன்னு சொன்னீங்க. அங்க கூட பிரில்லியன்ட் டேலண்டா பார்த்தேன். அருமையா பசங்க விளையாடுனாங்கன்னு சொன்னீங்க. அப்ப எப்படி இருந்தது உங்களோட ஃபீலிங்? இந்த பசங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும்னு தோணிருக்கு. கண்டிப்பா. அதாவது அங்க பெரியபட்டினம் இந்த மாதிரி ஊருங்கள்லாம் அங்க அந்த சீசோர்ல இருக்கிற அந்த பிளேயர்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா விளையாடுறாங்க. அதாவது பேட்ஃபுட்ல அந்த பீச் ஃபுட்பால் அவ்வளோ அழகா. நான் பேசினேன், இவ்வளோ டேலண்ட் வச்சுட்டு என்னப்பா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்களுக்கு தெரியல எங்க போறது, அடுத்து எங்க போறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஸ்போர்ட்ஸ் பெரியபட்டினம் மக்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கமாவே இருக்குது. இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், மூவிஸ்ல கூட பார்த்திருக்கேன். பட் நம்ம ஊர்ல இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு எனக்கே இப்பதான் தெரியும். இன்னும் நிறைய ஊர்ல நிறைய மக்களுடைய ஹிடன் டேலண்ட்ஸ் வெளியே தெரியாமலே கண்டிப்பா இருக்கும். ஸ்போர்ட்ஸ்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போக கண்டிப்பா ட்ரை